WagonZone கார் ஒர்க் ஷாப்லேருந்து. ஹோப் யூ ஆல் குட் வித் காட் கிரேஸ். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் வந்து கார் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு வீட்டில் வந்து அது கண்டிப்பாக அதுவும் ஒரு நெசசிட்டியாக ஆகிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதனால் காரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து நம்ம யூஸ் பண்ணுற நமக்கு வந்து அது ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், மெக்கானிக் ஷெட்டில் விடுவோம், மெக்கானிக் எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தினம் யூஸ் பண்ணுற நம்ம அதை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா அது நம்மளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு வருது. அதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ராப்பராக அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். சின்ன விஷயங்கள் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ முக்கியமாக நான் வந்து அதில் வந்து ஒரு காரில் வந்து ஸ்டெபிளைசர் லிங்க் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டோட யூஸ் பற்றியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் அதை மெயின்டைன் பண்ணுறதை பற்றியும் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஸ்டெபிளைசர் லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராடு மாதிரி ஒன்று வரும். அது வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ரேக்குக்கும் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் திங்ஸ் நடுவில் வரும். அது வந்து நார்மலாக இப்போ மாருதி கார், ஹுண்டாய் கார் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி பிராண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000 to 30,000 கிலோமீட்டரில் அந்த லிங்க் வந்து மாற்றும். ஸோ அந்த லிங்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் நம்ம டிரைவிங் டைமில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதனால தான் அது பேர் ஸ்டெபிளைசர் லிங்க். டர்ன் பண்ணுறோம், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒரு பேனிக் பிரேக்கிங் அடிக்கிறோம், ஸ்டேரிங் கொஞ்சம் டக்குன்னு பிரேக் ஃப்ரண்ட்டில் போகிறவங்க பிரேக் அடிக்கும்போது டக்குன்னு ஒரு ஜிக்ஸாக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஸ்டெபிளைசர் லிங்க் அது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பேசிக்காக வந்து இதை நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நல்லது. அட் த சேம் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஸ்டெபிளைசர் லிங்க் போயிடுச்சு அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு நாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த நாய்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அதில் அது வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த காம்போனன்ட்ஸு அது எங்கே வரும், அந்த நாய்ஸ் எப்படி வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோக்ஸ், இப்போ பாருங்கள், அது கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டில் வர்ற சஸ்பென்ஷனை ஒட்டி தான் இது வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்லேயுமே ஒரு 10-15,000 கிலோமீட்டரில் இது வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான நாய்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த விஷயம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ அது வந்து அந்த ரப்பர் வருது பார்த்தீங்களா, அது வந்து கட் ஆகும். அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த இடம் லூஸ் ஆனதுனால இப்போ தட்டும்போது வந்து டங்னு சவுண்டு வரும். ஸோ அந்த பூட் வந்து கட் ஆகிருக்கு, அந்த ரப்பர் பூட் வந்து வரும், அது வந்து கட் ஆகிரும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த சவுண்டு வரும்போதே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டிங்கன்னா அது அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த சைடு வரல. ஸோ இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து அது வருது, அது பூட் வந்து கட் ஆகிருக்கு. இதை கிளியராக காட்டுறேன். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. ஸோ வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டைப் வண்டிக்கும் ஒரு டிசைன் மாறும், லைட்டாக பொசிஷன் மாறும். சின்ன விஷயம் அலட்சியமாக இருக்காதீங்க ஃபோக்ஸ். பார்த்தீங்களா ஃபோக்ஸ்?